என் வாழ்க்கையில இவ்வளவு கேவலமான அனுபவம் இது வரைக்கும் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் என்னன்னு கேட்கலா, திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன். இந்த மாதிரி ஒரு கோயிலே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. அவ்வளவு கேவலமான கோயில். ஏன் இப்படி சொல்றேன்னா திட்டாதீங்க கமெண்ட்ல. நான் சொல்றேன் என்னன்னா, இங்க கூட்டம் சேர்ந்த வரைக்குமே அந்த கூண்டுல போட்டு அடைச்சதானுங்க. கூட்டம் சேர்ந்த வரைக்குமே அங்க உள்ள விட மாட்டாங்க. கூட்டம் நிறைய சேர்ந்தாதான் உள்ள அலோவ் பண்றானுங்க. இன்னொன்னு உள்ள போகும்போது சட்டையை கழட்ட சொல்லிடுறானுங்க. எனக்கு புரியல. முருகர் எப்போ வந்து சட்டை இல்லாம வந்து என்ன பார்க்கணும்னு சொன்ன போன அவனுக்கிட்ட கேட்டேன், ஏன் நான் சட்டை இல்லாம போறேன்னு கேட்டா எவனுக்குமே தெரியல. அப்பத்துல அப்படிதான் பண்றாங்க. எப்பத்துல அப்படி பண்றீங்கன்னு கேட்டா பதிலே இல்ல. எதுக்கு சட்டையை கழட்டணும்? அவ்வளவு லேடிஸ் இருக்காங்க. நான் வீட்டை விட்டே சட்டையை கழட்டிட்டு வெளியே போக மாட்டேன். அவ்வளவு கில்ட்டியா அதுக்கு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஒரு மாதிரி அதுவுறுப்பா இருக்கு. அவ்வளவு லேடிஸ் சுத்தி இருக்காங்க. நம்மளுக்கு சுயமரியாதை தன்மானம்லாம் இல்லையா? என் சுயமரியாதை தன்மானத்தெல்லாம் வித்துட்டு தான் நான் போய் முதுகலை பார்க்கணும். அது என் வீட்டுல பக்கத்துல இருக்க முதுகலை கிட்ட பார்த்து போயிடும். இன்னொன்னு எல்லா இடத்துலயும் காசு. எங்க போனாலுமே காசு. நீ 10 ரூபாய் 100 ரூபாய் போட்டாதான் விபூதியே இப்படி கொடுப்பானுங்க. இல்லைன்னா அப்படி தூக்கி மூஞ்சி வச்சுதானுங்க. அந்த மாதிரி கேவலமா நடத்துறாங்க. இந்த ஐயர்லாம் வந்து அவ்வளவு கேவலமா நடந்துக்காங்க. காசு கொடுத்தாதான் நம்ம வேலையே நடக்குது. ஒரு 500 ரூபாய் கொடுத்தனா உங்களை சாமி கிட்ட எடுத்து போயிட்டு உட்கார வச்சு சுத்தி காமிச்சு மாலையெல்லாம் கொடுப்பாங்க. இப்படிதான் பண்றாங்க. ரொம்ப கேவலமான கோயில்னு சொல்லலாம். பெருந்து ஒருத்தது அது கல்யாணம். அதுக்காக தான் வந்தோம். உள்ள வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. இப்போ வந்து சுத்தி கிரில் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஐயர் பசங்க வந்து வாசலே நின்றுக்கிட்டு அப்பா அம்மா பையன் பொண்ணு பாப்புல அவங்க தான் 5 பேர் தான் உள்ள போனா அலோவ் பண்றாங்க. மத்தவெல்லாம் வந்தா அவா கோச்சுப்பான்றாங்க. எவா கோச்சுப்பாடா? எங்க ஊர் கோயிலு நீங்க என்னடா சொல்லுவீங்க? அவா கோச்சுப்பான்னு. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்சி. இந்த ஆட்சியில இவ்வளவு கேவலமா நடக்குதுன்னா நம்மளால பொத்துக்கவே முடியல. நீ யாதான் மீடியத்து எனக்கு? நீ முருகரை பாக்கிறதுக்கு அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க. உண்மையிலுமே சொல்றேன். இந்த கோயிலை வித்து சம்பாதிக்கிறானுங்க அவனுங்க. சாமி பக்திக்கெல்லாம் இங்க உள்ள வேலை செய்யல. அவனும் காசுக்காக தான் வேலை செய்யறானுங்க ஃபுல்லா. உங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் அனுபவம் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து திட்டவங்களாம் திட்டலாம், நீ ஏன்டா போனேன்னு. திட்டவங்க திட்டிங்க. ஆனா எனக்கு மோசமான அனுபவம். இதை பதிவு பண்ணணும்னு தான் இந்த வீடியோ.